அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். திங்கட்கிழமை 30/6/2025 உத்தராயண காலம், கிரீஷ்மந்த ருது, விஸ்வாச ஆண்டு, ஆணி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் காலை 5:57, சூரிய அஸ்தமனம் மாலை 6:34. இன்று சந்திரபலம் பெறும் ராசிகள் மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது. சந்திரபலன் பெறும் ராசியோட தாரபலன் ராசிகள் மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகும். இந்த சந்திரபலன் பெறும் ராசிகளுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். தாராபலன் பெறும் நட்சத்திரம் கேது நட்சத்திரமான மகம், அஸ்வினி, மூலமாகும். சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஆகவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தாரபலன் நன்றாக உள்ளது. ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல செயல் செய்து கொள்ளும் போது இந்த நட்சத்திரக்காரர் எந்த விதமான தடை இல்லாமல் நடக்கும். இன்று நாளுக்குண்டான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. இந்த சூலம் கிழக்கு தென் மேற்கு திசையாகும். கிழக்கு தென்மேற்கு திசையில் பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் தயிர் அருந்தி செல்வன். இதுதான் பரிகாரம். கரண நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இந்த சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் காலை 11:14 வரை உத்திராடம், அதன் பின்பு திருமணமாகும். ஆகவே இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது. இன்றைய நித்திய நாம யோகம் காலை 11:14 வரை மந்த யோகம், அதன் பின்பு சித்த யோகமாக உள்ளது. இன்று வளர்பிறை பஞ்சமி திதி பகல் 1:09 வரை, அதன் பின்பு சஷ்டி திதி. ஆகவே இந்த சஷ்டி திதியில் விரதங்கள் இருந்து வருவது காலசிறந்த பலனாக அமையும். குமார சஷ்டின்னு சொல்லுவோம். குமார சஷ்டியிலும் முருகப்பெருமானை, கந்தப்பெருமானை போய் வழிபாடு செய்து கொள்வது நல்ல பலன் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். இந்த திதியினுடைய பலன் பயணம் மேற்கொள்ளுதல், சாமி படம் புதுப்பித்தல், திருமணம், வீட்டில் உள்ள அனைத்து சுபகாரியங்கள் நடத்தி கொள்ள நலமாக இருக்கும். உடல் சார்ந்த செயல்கள், உடல் வலிமை தரக்கூடிய சாதனங்கள் சொல்லக்கூடிய உபயோகப் பொருள் வாங்கி கொள்ளலாம். இன்றைய தினம் இன்றைய நட்சத்திரம் கீழ்நோக்குள்ள மகம் நட்சத்திரம் காலை 11:14 வரை, அதன் பின்பு கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம். இன்று பயிர் நடுதல், வண்டி வாகனம் வாங்குதல், வண்டி வாகனம் ஏறுதல், இடம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தல், கிணறு வெட்ட, தாலி போன்றவற்றை செய்து கொள்ள, மங்களகரமான காரியங்கள் நடத்தி கொள்ள சுபமாக இருக்கும். இன்றைய நாமயோகம் சித்தி நாமயோகம் இரவு 9:23 வரை. இன்றைய கரணம் பவளக்கரணம் பகல் 1:09 வரை, அதன் பின்பு கௌளவ கரணம். இன்றைய சிராத திதி சஷ்டி திதி ஆகும். இன்றைய நேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பங்காக உள்ளது. ஜீவன்கிறது அரை பங்காக உள்ளது. இன்று திருமணத்துக்கொண்டான விவாக சக்கரம் கிழக்கு திசையாகும். இன்று திதி சூன்யம் பெறும் ராசிகள் பகல் 1:09 வரை மிதுனம், கன்னியாகும். அதன் பின்பு மேசம், சிம்மமாகும். ஆகவே இந்த திதி சூன்யம் பெறும் ராசிகள் மிதுனம், கன்னி, மேசம், சிம்மமாக இருப்பதால் சற்று கவனமாக இருந்து செயலாற்றுவது நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இந்த திதி சூன்யக்காரர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்ததாக இருக்கும். திங்கட்கிழமை 24 மணி நேரத்துக்கு உண்டான ஹோரைகள் பார்ப்போம். காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திரஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குருஹோரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை சூரியஹோரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிரஹோரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சந்திரஹோரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குருஹோரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சூரியஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிரஹோரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சந்திரஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை குருஹோரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரியஹோரை, நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை, அதிகாலை 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திரஹோரை, அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை சனிஹோரை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை
குருஹோரை 24 மணி நேரத்துக்கு உண்டான ஹோரை பலன் பார்த்தோம். இந்த நல்ல ஹோரைகள் பயன்படுத்தி குருஹோரை, சுக்கிரஹோரை, சந்திரஹோரை, புதன் ஹோரை பயன்படுத்தி கொண்டு நல்ல செயல்கள் செய்து கொள்ள சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை கௌரி பஞ்சாங்கம் 24 மணி நேரத்துக்கு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை அமிர்தம், காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை விஷம், காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ரோகம், முற்பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை லாபம், பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை தனம், பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை சுகம், மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை சோரம், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உத்தி, இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை சுகம், இரவு 7 மணி முதல் 9 மணி வரை சோரம், இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை உத்தி, இரவு 10:30 மணி முதல் 12 மணி வரை அமிர்தம், நள்ளிரவு 12 மணி முதல் 1:30 மணி வரை விஷம், நள்ளிரவு 1:30 மணி முதல் 3 மணி வரை ரோகம், அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை லாபம், அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை தனம். திங்கட்கிழமை முதலில் தொடங்கக்கூடியது அமிர்தம். ஆகவே நல்ல செயல் செய்து கொண்ட அமிர்தம், லாபம், தனம், சுகம் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு நல்ல செயல்கள் தொடங்க வேண்டும். ரோகம், விஷம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்கத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைய வேண்டும்.